சரி கவனிங்க. ஸோ இப்போ நம்ம விர்ச்சுவலைசேஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ நம்ம க்ளவுடில் விர்ச்சுவலைசேஷன் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ விர்ச்சுவலைசேஷன்னா என்ன அதுலேயும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னங்கிறத நானும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஐடி ரிசோர்ஸஸை நம்ம விர்ச்சுவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக எல்லாமே ஐடி ரிசோர்ஸஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசி, அதுக்கப்புறம் டேட்டா பேஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், அது இல்லாமல் ஓஎஸ். ஸோ ஹார்ட்வேரையும் நம்ம விர்ச்சுவலைஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேரையும் விர்ச்சுவலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் நம்ம விர்ச்சுவலாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் விர்ச்சுவலைசேஷன். ஸோ நம்ம விர்ச்சுவலாக மாற்றுறதுக்கு 2 மிஷின் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் மிஷின். ஹோஸ்ட் மிஷின் அப்படிங்கிறது எந்த மிஷினை வச்சு நம்ம விர்ச்சுவலாக ஒரு கான்ஃபிகரேஷனை க்ரியேட் பண்ண போகிறோமோ ஸோ அந்த மிஷினுக்கு பேர் ஹோஸ்ட்டு. ஸோ ஹோஸ்ட்டுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப், நம்ம பிசி தான் ஹோஸ்ட்டு. ஸோ அதில் நம்ம அஷூர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி ஒரு விர்ச்சுவலாக ஒரு பிசி, அதாவது விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது கெஸ்ட் மிஷின் சொல்லுவோம். ஓகேவா? 2 மிஷின் இங்கே இருக்கும். ஒன்று ஹோஸ்ட் மிஷினு, இன்னொன்று கெஸ்ட் மிஷின். ஹோஸ்ட் மிஷினுங்கிறது நம்மளோட லேப்டாப், நம்ம பிசி தான் ஹோஸ்ட் மிஷின். ஸோ அந்த லேப்டாப் பிசியை வச்சுட்டு நமக்கு தேவையான ஐடி ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த கிரியேட் ஆன அந்த ஐடி ரிசோர்ஸ் தான் கெஸ்ட் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்போம். ஓகேவா? ஹோஸ்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் மிஷினுக்கு பேர் ஹோஸ்ட்டு. அந்த ஃபிசிக்கல் மிஷினை வச்சு ஒரு விர்ச்சுவலாக ஒரு விர்ச்சுவல் மிஷினோ இல்லை ஸ்டோரேஜோ இல்லை டேட்டா பேஸோ நெட்வொர்க்கோ நம்ம கிரியேட் பண்ணோம்னா அதை கெஸ்ட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷனை நம்ம ஒரு 4 டைப்பாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன். ஸோ ஹார்ட்வேரில் தான் நம்மளுடைய பிசிலாம் வரும். ஸோ விர்ச்சுவல் பிசி. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம விண்டோஸ் 11 OS இல்லை டேட்டா சென்டர் 2025 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விர்ச்சுவலாக நமக்கு க்ளவுடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ விண்டோஸ் 10 பண்ணுவோம், விண்டோஸ் சர்வர் ஓஎஸை விர்ச்சுவலைஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சர்வர்னா ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய சர்வரை நம்ம விர்ச்சுவலாக நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டோரேஜ், இப்போ கூகுள் டிரைவ் மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டோரேஜை நம்ம டிரைவாக அதில் ஒரு 4-5 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அது இல்லாமல் நெட்வொர்க்கை விர்ச்சுவலைஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப்பே விர்ச்சுவலைஸ் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது டேட்டாவே விர்ச்சுவலைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நம்ம இங்கே பண்ண போகிறது இந்த 4 தான். ஸோ ஹார்ட்வேர் பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுறோம், சர்வர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம அடுத்த வரக்கூடிய 4 நாளில் இதை எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறைய இருக்குது. நமக்கு ஃப்ரீ ட்ரையலில் இந்த 4 தான் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 4ஐயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஷூரோட மார்க்கெட் ஷேர், ஸோ 2025 போன வருஷம் குவார்டர் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அஷூரோட ஷேர் எவ்வளோ இருக்குது? இப்போ AWS தான் அதில் டாப் 29% அவங்க ஷேர் வச்சுருக்காங்க. அஷூர் பார்த்தீங்கன்னா அது 22% தான். ஓகேவா? டைம் என்ன இருக்குது? அடுத்து 3வது பிளேஸில் கூகுள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அப்படியே நம்ம பின்னாடி போனோம்னா பார்க்கலாம். ஸோ போன வருஷம் அதாவது 2024 பார்த்தீங்கன்னா 30% AWS. ஸோ AWSோட ஷேர் வந்து பின்னாடி போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 2024 30 இருந்தது, 2025 பார்த்தீங்கன்னா 29 ஆகிடுச்சு.
அதுவே நீங்கள் அஷூர் பார்த்தீங்கன்னா 21 2024 22%. ஸோ அஷூர் வந்து இன்னும் அதிகமாக ஷேர் ஆகிட்டே இருக்குது. வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா 1 or 2% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதே இது இது ரியல் டேட்டா. நீ போயிட்டு குவார்ட்டர் 1லேருந்து குவார்ட்டர் 4 வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை பார்க்கலாம். ஓகேவா? நான் எடுத்து வச்சதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 2019 பார்த்தீங்கன்னா அமேசானோடது 33%. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 29% தான் இருக்குது. 4% குறைஞ்சிருக்கு. அது எங்கே போயிருக்குன்னா அஷூர்கிட்ட போயிருக்கு. இப்போ 2019 பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அஷூர் வெறும் 18%. இப்போ பார்த்தீங்கன்னா 22%. ஸோ அஷூர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மார்க்கெட் ஷேரு. ஏடபிள்யூஎஸோட ஷேரு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம மீதியை ஆஃப்டர்நூன் பார்ப்போம். ஓகேவா? இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீதியை